களமிறங்கிய முதல் தேர்தலிலேயே 1.5 கோடி வாக்குகளை கடந்தது தமிழக வெற்றிக் கழகம். தற்போது வரை எண்ணப்பட்ட வாக்குகளில் 35%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று முதலிடம். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தவேக தலைவர் விஜய் வெற்றி. எந்த தொகுதியை தக்க வைப்பார் என தவேகவினர் எதிர்பார்ப்பு. பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றார் விஜய். வெற்றி சான்றிதழை உயர்த்தி காட்டி உற்சாகமாக நடை. சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றியை கொண்டாடும் தொண்டர்கள் சென்னை பனையூர் அலுவலகம் முன்பு கூடி வெற்றி முழக்கமிட்டு உற்சாகம். சென்னையில் எஸ். ஏ. சந்திரசேகர் வீட்டிற்கு முன்பு விஜயை காண குவிந்த ரசிகர்கள். தன்னை காண வந்த ரசிகர்களை நோக்கி கையசைத்து நன்றி தெரிவித்த விஜய். வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தவேக தலைவர் விஜய்க்கு தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்த ராகுல் காந்தி. தமிழக தேர்தல் முடிவுகள் இளைஞர்களின் குரல்களை பிரதிபலித்துள்ளதாக கருத்து. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநில தலைவர்களும் வாழ்த்து. திமுக தலைவர் ஸ்டாலின் மீண்டும் போராடுவார், வெல்வார் என மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் கருத்து. முதல் தேர்தலிலேயே பெரு வெற்றி பெற்ற தவேக தலைவர் விஜய்க்கும் பாராட்டு. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தவேக தலைவர் விஜய்க்கு குவியும் வாழ்த்து. தமிழகம் மட்டுமின்றி தெலுங்கு திரையுலகரும் விஜய்க்கு வாழ்த்து. தொன்னூற்றி தொகுதிகளில் தவேக வேட்பாளர்களின் வெற்றி அறிவிப்பு. 12 தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை. சென்னை கொளத்தூரில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதிர்ச்சி தோல்வி. தவேக வேட்பாளர் வி.எஸ். பாபு 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. திமுக கூட்டணி பின்னடைவை சந்தித்த நிலையில் அண்ணா அறிவாலயம் சென்றார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் உருக்கம். மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அறிக்கை. இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக திமுக செயல்படும் எனவும் கருத்து. முதல்வர் மு.க. ஸ்டாலின் இல்லாத சட்டமன்றம். திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு.
சேலம் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச்செயலர் கே பழனிசாமி 6வது முறையாக வெற்றி. 98,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தேர்தல் பின்னடைவிலிருந்து விரைவில் மீண்டு வருவோம். அதிமுக கூட்டணி கட்சியினருக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. ஐம்பத்தி 2 தொகுதிகளில் திமுகவின் வெற்றியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது தேர்தல் ஆணையம். 8 தொகுதிகளில் வெற்றி முகத்தில் திமுக வேட்பாளர்கள். தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. மேலும் 4 தொகுதிகளில் தொடர்ந்து வெற்றி முகத்தில் அதிமுக. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிகளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி. காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் குறைந்த தொகுதிகளில் வெற்றி. சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பின்னடைவு. ஒற்றை இலக்குகளில் மட்டும் வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகள். திமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட சென்னையை கைப்பற்றியது தமிழக வெற்றிக் கழகம். 16 தொகுதிகளில் 14இல் தவிக வேட்பாளர்கள் வெற்றி. சென்னையில் 16 தொகுதிகளில் 2 இடங்களில் மட்டுமே திமுக வெற்றி. சேப்பாக்கத்தில் உதயநிதி, துறைமுகத்தில் சேகர்பாபு வாகை சூடினர். கன்னியாகுமரியில் உள்ள 6 தொகுதிகளில் ஒன்றில் கூட வெற்றி பெற்றதா தவிக. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வாகை சூடி அசத்தல். வடக்கு மண்டலத்தில் பெரும் வெற்றியை ஈட்டிய விஜயின் தவிக. மொத்தமுள்ள 82 தொகுதிகளில் 44இல் தவிகவும், 17இல் திமுகவும், 21இல் அதிமுகவும் வெற்றி. திமுகவை சரிவிலிருந்து காப்பாற்றிய காவிரி படுகை. 33 தொகுதிகளில் 18இல் திமுக வென்ற நிலையில் 10இல் தவிக வாகை சூடியது. தென் மண்டலத்தில் பெரும் சறுக்கலை சந்தித்த அதிமுக. 58 தொகுதிகளில் 5இல் மட்டுமே வெற்றி. திமுக 28இலும் தவிக 25இலும் வாகை சூடினர். வெற்றி தோல்வியை பார்த்திருக்கிறோம். எந்த கஷ்டம் வந்தாலும் மக்களுடன் நிற்போம் என உதயநிதி உறுதி. மக்களால் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் வாழ்த்து தெரிவித்த உதயநிதி. எந்த துறையிலிருந்து வந்திருந்தாலும் இது மக்கள் பணி. மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நான் நம்புகிறேன். அதற்கு நாங்கள் அதை மதிக்கிறோம், அதுக்கு தலைவணங்குறோம். புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விருத்தாசலத்தில் தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி. விருதுநகரில் களம் கண்ட விஜய பிரபாகர் தவிக வேட்பாளர் பி செல்வத்திடம் தோல்வி.